லாஸ்ட் 6 மந்த்ஸா சில்வர் வந்து கிட்டத்தட்ட 55% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த சில்வரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை இதுக்கப்புறம் அந்த பிரைசஸ் எல்லாம் ஃபாலோ ஆகுமா? வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் ஃபைனான்ஸ். சில்வரோட பிரைஸ் ஏறுமா இறங்குமான்னு தெரியறதுக்கு முன்னாடி சில்வர் எங்கிருந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில்வர் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில்வருக்குன்னு சொல்லிட்டு தனியாக மைனிங் இப்போ தான் புதுசாக கிடையாது, புதுசாக ஆரம்பிக்கிறது கிடையாது. சில்வர் வந்து வேற ஒரு மெட்டல் மைன் பண்ணும்போது கூட அது ஒரு பை ப்ராடக்டாக சில்வர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜிங்க், லெட்டு, காப்பர், கோல்டு இந்த மாதிரி மெட்டலை மைன் பண்ணும்போது சில்வர் வந்து ஒரு பை ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 66% இருக்கிற ப்ரெசன்ட் சில்வர் வந்து இந்த மாதிரி ஒரு பை ப்ராடக்ட் சில்வராக தான் வெளியே வருது. அதுதான் ஒரு மேஜர் சோர்ஸ். இது ஃபர்ஸ்ட். இப்போ எதனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குளோபல் லெவல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரீன் எனர்ஜி நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால கிரீன் எனர்ஜி சார்ந்த ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் ப்ராடக்ட்ஸ், அதுக்கேற்ற சர்வீசஸ் கொடுக்குற சோலார் பேனல்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதர் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வரை வந்து ஒரு மெயின் காம்பனண்ட்டாக யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ சோலார் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சோலார் பேனல் 20 கிராம்ஸ் ஆஃப் சில்வருக்கு மேலே கிட்டத்தட்ட யூஸ் பண்ணுறாங்க ஒரு சோலார் பேனலில். ஸோ இதனால சில்வருடைய டிமாண்ட் வந்து அதிகமாகுது பிகாஸ் ஆஃப் தட் கிரீன் எனர்ஜி புஷ். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவலில் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அதிகமாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து இந்த எக்கனாமி வந்து ரிசெஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் வந்து யோசிக்கிறதுக்கு தப்பு இல்லை. அப்படி யோசிச்சுட்டு நம்மளுடைய வெல்த் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வெல்த் வந்து வேல்யூ இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ரீஷியஸ் மெட்டலில் அவங்களுடைய காசை போட்டு வைப்பாங்க. ஜென்ரலாக எதில் போட்டு வைப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், கோல்டு தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இருக்கிற லோ மிடில் கிளாஸ் இருக்கிறவங்கலாம் ஒரு கோல்டு வந்து ஒரு சீக்கிரம் போய் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப விலை அதிகம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் நேச்சர் நவ். ஸோ தே ஸ்டார்டட் பையிங் சில்வர். சில்வர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த சடன் ப்ரைஸ் இன்க்ரீஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக மெயின் ரீசன்ஸ். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில்வர்னு சொல்லி தனியாக மைண்ட் பண்ணுறது இல்லை, இப்போது அது ஒரு பை ப்ராடக்டாக வருது. இப்போது இந்த பை ப்ராடக்ட் வரதுனால மெயின் மெட்டல் இருக்குல்ல, ஜிங்க், லெட், காப்பர்லாம், அதுக்கான மைனிங்கை ஸ்டாப் பண்ணும்போது அதுக்கான டிமாண்ட் கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சில்வருடைய சப்ளை கம்மியாயிடும். கரெக்டா? அப்போ சில்வரோட சப்ளை கம்மியாகும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற சில்வர் மட்டும் தான் சப்ளையே, அந்த சில்வருக்கு ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ ஒரு ப்ரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் சில்வர்ஸ் ப்ரைஸ் ரைஸ். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன். இப்போ சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே கோ அண்ட் பை சில்வர். அந்த ப்ரைஸ் வந்து அவங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அந்த ட்ரெண்டை வந்து அவங்க கேப்சர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃபார் தட் தே இன்வெஸ்ட் தேர் மணி, தே பார்க் தேர் ஃபண்ட்ஸ் இன் சில்வர். அதனால தான் வந்து இந்த சடன் ப்ரைஸ் ரைஸுமே இருக்கு. ஸோ இந்த ஸ்பெகுலேஷன் வந்து பியூர்லி ஸ்பெகுலேஷன் அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப நாள் தாங்காது, திருப்பி வந்து ஒரு ஃபால் கண்டிப்பாக இருக்கும், பியூர்லி ஸ்பெகுலேஷனாக இருந்தால் மட்டுமே. இப்போ சில்வர் வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சில்வர் வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கோல்டு வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா கண்டிப்பா. எதனாலனா அது வந்து ஒரு ப்ரீஷியஸான ஒரு மெட்டல், அதுக்கு ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ இருக்கு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ தான், அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூட்டிலிட்டி இருக்கு. ஸோ அதனால டபுள் பெனிஃபிட் இருக்கிறதுனால சில்வர் வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கோல்டுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால சில்வர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபியூச்சரில் கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும், இப்போ சில்வர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டு சில்வர் ரேஷியோடைய ஒரு ரிலேஷன். திஸ் இஸ் த மெயின் டூ ரீசன்ஸ். இப்போ பிகாஸ் ஆஃப் கோல்ட் we can buy silver because gold price rise will contribute for the rise in silver price. And the second thing was it has store of value and also it has utility cases. Silverல என்ன ரிஸ்க் இருக்கு? This is very important. சில்வர்ல என்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு மாதிரி சில்வரோட பிரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. சில்வருடைய பிரைஸஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், அதாவது இட் இஸ் வெரி வெரி வாலடைல், ஹைலி வாலடைல், ரொம்ப வாலடைலாக இருக்கும், ப்ரைஸ் ஸ்விங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதான் சில்வரோட பெரிய ஹையர் ரிஸ்க். ஏன்னா சில்வருடைய மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மி. கோல்டுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் ரொம்ப வைடர் மார்க்கெட், சில்வருக்கு ரொம்ப வைடர் மார்க்கெட் கிடையாது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் liquidity problems may arise. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெகுலேஷனால இந்த பிரைஸ் ரைஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிரைஸ் ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க். கோல்டு பிரைஸ் வந்து எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால, ஸோ இன்க்ரீஸ் ஆகி குறிப்பிட்ட பாயிண்ட் கன்சல்டேட் ஆகும், திருப்பி இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி கன்சல்டேட் ஆகும். இதுதான் வந்து கோல்டு பிரைஸோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஓகேங்களா? எப்போலாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரைசிஸ் டைமோ இல்லை ரெசெஷன் டைமோ, அந்த மாதிரி டைம், வார் டைமோ, அந்த மாதிரி டைமில் தான் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த மாதிரி டைமில் இன்க்ரீஸ் ஆகும்.
அப்புறம் ஸ்டேபிள் ஆகிடும். எப்போ ஸ்டேபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, ரொம்ப எக்கனாமி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நோக்கி போகாமல் ரொம்ப அமைதியாக நல்லபடியாக ஒரு எக்கனாமி ரன் ஆகிட்டு இருக்கு எல்லா கண்ட்ரிலுமே அப்படின்னு சொன்னால் கோல்டு ப்ரைஸ் வந்து கன்சல்டேட் மட்டும் ஆகாது, ஃபாலோவே ஆகிருக்கு. அதே மாதிரி கன்சல்டேஷன் பீரியட் வந்துச்சுன்னா குளோபல் லெவலில் ரெசெஷன்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கோல்டு ப்ரைஸ் ஃபாலோ ஆகும். கோல்டு ப்ரைஸ் ஃபாலோ ஆச்சுன்னா கண்டிப்பாக சில்வர் ப்ரைஸ் ஃபாலோ ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரிஸ்க் அசோசியேட்டட் வித் சில்வர். இந்தியாவில் கோல்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நேராக கடைக்கு போய்ட்டு ஃபிசிக்கல் சில்வர் வாங்கிடலாம். யூ கேன் பை சில்வர் பார்ஸ், சில்வர் காயின்ஸ், சில்வர் ஜுவல்லரிஸ், சில்வர் யுட்டென்சில்ஸ் லைக் பாத்திரம், சில்வர் பாத்திரம்லாமே வாங்கலாம். ரெண்டாவது டிஜிட்டல் சில்வர் வாங்கலாம். சில ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ஆஃபரிங் டிஜிட்டல் சில்வர்ஸ். அப்புறம் சில்வர் ETFs, திஸ் இஸ் ஃபேமஸ் அமாங் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஆஃபரிங் ETFs. இஃப் யூ ஆர் அ ட்ரேடர், ரொம்ப இம்பார்ட்டன்ட், இஃப் யூ ஆர் அ ட்ரேடர் யூ கேன் கோ ஃபார் சில்வர் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். இது ஒரு 4 டைப். இதில் வந்து ஒருத்தருக்கு ஒரு காஸ்ட்டோ இல்லை ஃபீஸ் வந்து அசோசியேட் ஆகிருக்கும், அதை செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது வெறும் ப்ரைஸ் ஆஃப் சில்வர் மட்டும் கேல்குலேட் பண்ணக்கூடாது, கூட வந்து அதோட சார்ஜஸ்லாம் கேல்குலேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் சில்வர் வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் GST பே பண்ணணும் கடையில். ஸோ அது வந்து ஒரு சார்ஜ். நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும், அந்த ஒரு கஷ்டங்கள் அதெல்லாம் இருக்குது. செக்யூரிட்டி இருக்கணும், பிகாஸ் திருடு போகலாம், அதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சில்வர் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ணணும், பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் பே பண்ணணும், அது இருக்குது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ETFs. சில்வர் ETFஸ்க்கு நீங்கள் யூ ஹேவ் டு பே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும், ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை கமோடிட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ETFs வாங்குறதா இருந்தாலும் சரி, பிசிக்கல் கோல்டு தனியாக போய் வாங்குறதா இருந்தாலும் சரி, பிசிக்கல் சில்வர் வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் தனியாக ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஓகே, உங்ககிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸை குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இதில் போடலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணி நீங்கள் போடணுமே தவிர்த்து மொத்த ஃபண்ட் எடுத்து போய்ட்டு ஒரே இடத்துல போடக்கூடாது. ஓகேவா? யூ ஷுட் நாட் புட் ஆல் த ஃப்ரூட்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு செக்ரிகேட். அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு சக்திக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சில்வரில் போடலாம், அந்த மாதிரி பிரிச்சு போடலான்ற கால்குலேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிசர்ச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் அசோசியேட்டட் ரிஸ்க்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷுர் யூ நோ தட் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆர் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ். ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு கேன் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.